எங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் அருளின் அலைகள் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளும் நிலைத்து தங்கி வளமுடன் கூடிய வளர்ச்சியையும் நலமுடன் கூடிய மகிழ்ச்சியையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அவள் தாழ் பணிந்து பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஏஆர் கார்த்திகை பாலசுப்ரமணியன், பிரசன்ன ஜோதிட ஆய்வாளர், ஸ்ரீ சரஸ்வதி ஜோட நிலையம், சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் அருகில், சேலம் 1. செல் நம்பர் 90 47 73 31 83. அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கார்த்திகா டிவி நேய பெருமக்களுக்கு எனது நேசத்துடன் கடந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? எந்த ஊரிலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ அமைவார்கள்? அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவரின் பெயர் என்னவாக இருக்கும்? என்று பலவாறு கேள்விகளுடன் பருவ வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் நினைக்காத நாளில்லை என சொல்லலாம். இந்த காணொளியில் மேசம் ராசியை ஜென்ம லக்கணமாகவோ அல்லது ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கு எந்த திசை ஊரிலிருந்து எப்படிப்பட்ட குணம் கொண்ட கணவனோ அல்லது மனைவியோ அமைவார், அவரின் தோற்றம் எப்படி இருக்கும், அவரின் பெயரின் முதல் எழுத்துக்கள் மட்டுமின்றி எந்தெந்த திசா புத்தி காலத்தில் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த கிழமையில் திருமணம் நடக்கும் என்பதை விரிவாக பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள். அதற்கு முன் அன்பான சகோதர சகோதரிகளே, கார்த்திகா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் நல்ல மாற்றங்கள் உருவாக ஒரு உந்து சக்தியாக இந்த கார்த்திகா டிவி சேனல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வில் ஒரு மனிதன் தன்னை இச்சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அடையாளம் காட்டிக்கொள்ளவும் தனது வம்சத்தை விருத்தி செய்து கொள்ளவும் திருமணம் அடிப்படை கடமைகளில் ஒன்றாகிவிடுகின்றது. காலதேவனின் முதல் ராசியான மேசம் ராசியை ஜென்ம லக்கணமாகவோ அல்லது ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள சகோதர சகோதரிகளே, தை மாதம் முதல் ஆடி மாதத்திற்குள் பிறந்திருந்தால், அதாவது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்குள் பிறந்திருந்து பருவ வயது காலத்தில் சுக்கிர திசையோ அல்லது சூரியனுடைய திசையோ அல்லது குருமகா திசையோ அல்லது சனி மகா திசையோ நடைமுறைக்கு வந்து அதில் சுக்கிர புத்தி அல்லது சூரியனோட புத்தி அல்லது செவ்வாயோட புத்தி அல்லது குருவோட புத்தி அல்லது சனியோட புத்தி காலம் வரும்போது திருமணத்துக்குரிய சூழ்நிலைகளும் நிகழ்ச்சிகளும் உருவாகும். இதே காலகட்டத்தில் கோச்சார குரு உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் நவாம்ச ராசியில், ராசி கட்டத்தில் இல்லை, நவாம்ச ராசி கட்டத்தில் சுக்கிரன் எங்கு அமர்ந்துள்ளாரோ அந்த ராசியில் குரு வந்து அமரும் பொழுது நிச்சயம் அந்த வருடம் திருமணம் நடக்கும். அல்லது நவாம்ச ராசி கட்டத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் அல்லது செவ்வாய் அமர்ந்திருக்கும் ராசியிலிருந்து வலது புறமாக எண்ணி வந்தீங்கன்னா 5வது இடம் அல்லது 9வது இடத்தில் கோச்சார குரு வந்து அமரும் பொழுது அந்த வருடத்தில் திருமணம் நடக்கும். பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்,
புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி, பூசம் அனுசியம் உத்திரட்டாதி. இந்த 15 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திர நாளில் திருமண வைபோகம் இனிதே நடந்தேறும். ஆடி முதல் மார்கழி மாதத்திற்குள், அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் பிறந்திருந்து மேச ராசியை ஜென்ம லக்கணமாகவோ ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள உங்களுக்கு நவாம்ச ராசி கட்டத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் ராசிக்கு கோச்சார குரு எந்த வருடத்தில் வந்து அமர்கிறதோ அந்த வருடத்தில் திருமணம் நடக்கும். அல்லது நவாம்ச ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் ராசியிலிருந்து 5 அல்லது 9வது ராசியில் கோச்சார குரு வந்து அமரும் வருடத்தில் திருமணம் நடக்கும். பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகரீசம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூராட்டாதி, பூசம், அனுசியம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திர நாளில் நவாம்ச ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் ராசியில் கோச்சார சூரியன் வரும் காலம், அல்லது நவாம்ச ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் ராசிக்கு 5, 9வது ராசிகளில் கோச்சார சூரியன் வந்து அமரும் காலத்தில் திருமணம் கைகூடி வரும். ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசியான மேசத்திற்கு 1ஆம் அதிபதியான செவ்வாய், 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சனி ஆகியோரின் திசா புத்தி காலத்தில் அல்லது 1, 7, 10ஆம் பாவங்களில் அமர்ந்திருக்கும் கிரகங்களின் நட்சத்திர சாரம் பெற்ற கிரக தசா புத்தி காலத்தில் திருமணம் நடக்கும். அல்லது 1, 7, 10ஆம் பாவ அதிபதிகளின் நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் தசா புத்தி நடத்தினார் அந்த தசா புத்தியில் திருமணம் நிச்சயம் நடக்கும். சரி நண்பர்களே, கோச்சார குருவும் சரியான இடத்தில் வந்து அமர்ந்து விட்டது. சூரியனும் அமர வேண்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டது. திருமணத்தை நடத்த வேண்டிய திசா புத்தி நடந்து கொண்டு இப்போ இருக்கிறது. பருவ வயதும் அடைந்து விட்டது. இப்போ எந்த திசையில் இருக்கும் ஊரிலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ அமைவார் என்றால் தென் கிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் இருந்து வருவார். அவரின் தோற்றம் எப்படி இருக்கும் என்றால் அழகும் பூரிப்பும் நிறைந்தவராகவும், மனைவியாக இருந்தால் அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்தவராகவும், கணவனாக இருந்தால் கௌரவம், கம்பீரம், அழகு, ஒழுக்கம், வீரம், எப்பொழுதும் கலைகளை ரசித்து அனுபவிக்கும் ஆடம்பர சுகபோக வாழ்க்கை வாழ்பவராகவும் வருவார். அதே நேரத்தில் தனது உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் நேசிப்பவராக வருவார். அந்தஸ்திலும் குணத்திலும் சிறந்து விளங்கும் கணவனோ அல்லது மனைவியோ அமைவார். சரி நண்பர்களே, எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும்? வைகாசி, ஆவணி, மாசி மாதங்களில் ஒன்றில் திருமணம் கூடும். திருமணம் எந்த நட்சத்திரத்தில் நடக்கும்? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அல்லது பூசம், அனுசியம், உத்திரட்டாதி அல்லது மிருகரீஷம், சித்திரை, அவிட்டம் அல்லது திருவாதிரை, சுவாதி, சதயம் அல்லது அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வரும் நாளில் சுப முகூர்த்த நாள் அமையும். சரி,
என்ன கிழமையில் திருமணம் நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமைகளில் ஒன்றில் திருமணம் நடக்கும். சரி, முகூர்த்த நேரம் எப்படி அமையும்? காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அல்லது 8 மணி முதல் 9 மணிக்குள் சுப முகூர்த்த நேரம் அமையும். சரி நண்பர்களே, உங்களுக்கு வரும் கணவனோ அல்லது மனைவியோ அவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும்? சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். குச்சிப்பி வருது இல்லையா, இந்த குண்டு பி இல்லை, குச்சிப்பி. எம் ஆர் டி, குண்டு டி, அதாவது பி எம் ஆர் டி டி. இந்த எழுத்துகளில் ஒன்றில் அவர் பெயரின் முதல் எழுத்து நிச்சயம் இருக்கும். சந்தேகமாக இருந்தால் மேச லக்கணம், மேச ஜென்ம ராசியில் பிறந்த யாராவது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கை துணையின் பெயரை சோதித்து பாருங்கள். கண்டிப்பாக எழுத்துகளில் ஒன்று நிச்சயம் அவர்களுக்கு துணை பெயராகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த பெயர் சம்பந்தப்பட்டிருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, எனது அனுபவத்தில் கண்ட ஜோதிட ரகசியங்களை மேச லக்கணத்தில் மேச ராசியில் பிறந்த அனைவரும் பயன்பெற்று சிறப்புற வாழ ஒளிவு மறைவின்றி மன சுத்தியுடன் சொல்லியுள்ளேன். காணொளியை முழுமையாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவரும் 16 பேறுகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் அன்னையான சிறு எட்டுக்கை காளி தேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏஆர் கார்த்திகை பாலசுப்ரமணியன்.